இந்த இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 75 ஆண்டுகள் அப்படிங்கிறது. திமுக மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளான ஒரு கட்சி. அதுலேயும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியை வழிநடத்திய கலைஞர் மற்ற எந்த தலைவரை காட்டிலும் மிக மோசமாக குறிவைக்கப்பட்டவர், இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டவர். அவருடைய தலைமையில் அந்த கட்சி அதிகாரத்தை அடைவது என்பது மிகவும் சவாலானது. அது எம்ஜிஆருக்கு இல்லாத சவால், ஜெயலலிதா அம்மையாருக்கு இல்லாத சவால், மற்ற யாருக்கும் இல்லாத சவால் கலைஞருக்கு இருந்தது. எதனால் அப்படி சொல்றீங்க? அதுதான், அது அவர் பின்பற்றிய கொள்கை, அதில் அவர் காட்டிய உறுதி. அவருக்கான எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. கடுமையான எதிர்ப்பு. அவருக்கு லாபி செய்வதுக்கு ஆள் கிடையாது. அவர் இயங்காமல் ஒரு 4.5 வருஷம் வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு கடைசியில் ஒரு 6 மாதம் மட்டும் ஃபீல்டுக்கு வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அதை மிக சாதாரணமாக ஜெயலலிதா அம்மையாரால் செய்ய முடியும். 6 மாதம் ஒர்க் பண்ணால் போதும், ஆட்சியே கிடச்சிரும். கலைஞர் அப்படி 6 மாதம் ஒர்க் பண்ணி என்னைக்காவது ஆட்சியை பிடிச்சிருக்காரா? அது சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி, யார் அப்போ இவங்களுக்காக யார் வேலை பார்த்தா, இவங்களுக்காக யார் லாபி பண்ணா? இவங்க குற்றமே செஞ்சாலும் அதை எளிதில் கடந்து போய் விடுவார்கள். அவர் குற்றமே செய்யலைன்னாலும், அவர் தண்டிக்கப்படவே இல்லைன்னாலும், கடைசி 6 மாசத்துல வந்தாலும் அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறாங்க. கருத்துருவாக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ ஒன்றை கட்டமைப்பது இருக்குல்ல, அதற்கான வலிமை அது ரொம்ப முக்கியமானது. 25 ஆண்டுகள் தொடர்ந்து மோடியால் குஜராத்தை ஆள முடிகிறது அப்படின்னா, அங்கே மோடிக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம், அதற்கான கருத்துருவாக்கம் என்பது பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் விஷயம் அதில். ஆனால் மோடிக்கு எதிரான இயக்கம் வலுவாக இருக்குது, அது ரொம்ப அது கட்டமைக்கக்கூடிய சக்திகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்கன்னா அங்கேயும் அது சாத்தியம் இல்லை. அப்போ இங்கே திராவிட இயக்கத்துக்கு எதிரான வெறுப்பு, எந்த அளவுக்கு திராவிட இயக்கம் ஆழமாக வேரூன்றி இருக்கோ அந்த அளவுக்கு அதற்கு எதிரான வெறுப்பரசியலும் இருக்குது. அதை முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்குது. அவங்கள உளவியலாக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சுற்றிலும் உட்கார்ந்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க அதிகாரத்துக்கு வரணும். இப்போது நீங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யின் மூலம் ஜெயலலிதா அம்மையாரை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா? இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யின் மூலம் எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா? இட்டுக்கட்ட ஒரு பொய்யின் மூலம் அதிமுக ஆட்சியிலிருந்து அகற்ற முடியுமா? முடியாது. ஆனால் திமுக அகற்றிட முடியும். 2011 2G ஸ்பெக்ட்ரமில் சாதிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபிக்கலை. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மேலே திமுக வைத்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு, தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்போ ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆனால் அது அதிமுகவுக்கு நடக்காது, திமுகவுக்கு நடக்கும். எப்படி நடக்குது? அப்போ யார் அதை நடத்துகிறா? யார் அதை செஞ்சது யார்? அப்போ ஒரு வலிமையான இயக்கம் இதற்கு எதிராக எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊழலுக்காக முதலில் பதவி இழந்தவர் யார்? டிடி கிருஷ்ணமாச்சாரி. யாராவது இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்களா? ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் யார்? ஜெயலலிதா அம்மையார். யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? முதல்ல வாரிசு அரசியலில் பூத்துனது யாரு? ராஜாஜி. யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? உங்களுக்கு வாரிசு அரசியலை நினைவு கூறணும்னா நீங்கள் ராஜாஜியெல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும். ராஜாஜி பிறந்த நாளில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணணும்ல. ஆனால் கலைஞர் பிறந்த நாளில் ட்ரெண்ட் பண்ணுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க, சம்மந்தமே இல்லாமல். அவர் அதை கொண்டு வரல, ஆனால் அவர் ட்ரோலுக்கு உள்ளாகிறார். அவர் தண்டிக்கப்படலை, ஆனால் அவர் ட்ரோலுக்கு உள்ளாகிறார். இது எப்படி? இறந்து போன பிறகும் ஒரு மனிதர் அவர் சம்பந்தப்படாத விஷயத்துக்காக குறிவைக்கப்படுறாரு பாருங்க. இதுதான், சம்பந்தப்பட்டவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். நீங்கள் மாநில உரிமை விட்டு கொடுத்து விட்டார், கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டார்னு அவர் ஃபைட் பண்ண ஒரு விஷயத்தை அவர் மேலே சாட்டுறீங்க. ஆனால் பீர்மேடு இதெல்லாம் போனால் என்ன, அது நம்ம இந்தியாவில் தானே இருக்குன்னு சொன்னவர் காமராசர். அதற்காக காமராசர் விமர்சிக்கப்படுறாரா? கிடையாது. அவருடைய ஆட்சி காலத்தில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இறந்து போகிறார். திமுக ஆட்சிக்கு அண்ணா அந்த பேரை நிலைநாட்டுறார். ஆனால் பிரச்சனை இன்னைக்கு தமிழுக்கு விரோதி, தமிழினத்துக்கு விரோதின்னு யாரை குற்றம் சாட்டுறாங்க? சங்கரலிங்கனாரை இறக்க விட்டவர்களையா, பேர் வச்சவங்களையா? அப்போ இல்லாத பொல்லாத பழியை சுமக்க வேண்டியிருக்கு பாருங்க. இது வினோதமாக இருக்கு. மாப்போசி அமைதிப்படை வரவேற்பேன்னு போறார். இலங்கையில் போய் தமிழ் மக்களை கொன்றொழித்து விட்டு வரக்கூடிய படையை வரவேற்க நான் போவேங்கிறார். கலைஞர் முதலமைச்சராக இருந்து புரோட்டோக்கால் அவர் போய் வரவேற்கணும். மாப்போசிக்கு புரோட்டோக்கால் கிடையாது. ஆனால் தமிழின தலைவராக மாப்போசி போற்றப்படுகிறார், கலைஞர் தமிழின விரோதியாக தூற்றப்படுறார். எப்படி? வரலாற்றில் எவ்வளோ பெரிய வினோதங்கள் நடக்குது பாருங்க. இது எப்படி கட்டமைக்கப்படுது? இந்த கட்டமைக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இதுதான் நம்ம கேள்வி. நீங்க உண்மையிலே திமுக குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்தை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. கேள்வி கேட்கணும், எல்லாருமே யாராக இருந்தாலும் கேட்கணும். திமுக பாஜக உறவு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட உறவு. எப்படி இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாம், முரண்படலாம், விமர்சிக்கலாம். ஆனால்
நீங்க வரலாற்றுல இன்னொருத்தர் அதை செஞ்சிருக்காரு, அந்த குற்றத்தை நம்ம அதை மறைச்சுக்கிட்டு கழிச்சுக்கிட்டு அந்த தலைவர்களை போற்றுகிறோம். அந்த குற்றத்துக்கு தொடர்பில்லாதவரை தூற்றுறோம். இதுதான் திமுக எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால். திமுக வாரிசு அரசியல் அல்லது இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள்னு சில விஷயங்களை நீங்க பட்டியலிட்டுறீங்க. அதை கடந்து அவங்க நின்றுருக்காங்க அப்படிங்கிற சொல்றீங்க. சூர்யா என்ன சொல்றாருன்னா, அவங்க தலைவர்கள் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில அவங்க அப்படியே நீடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒரு அது நீங்க வந்து அட்மாஸ்பியர், பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரோட பொருத்தி தான் பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்துமே. எதுவுமே தொடங்கின புள்ளியில் அப்படியே நிற்காது. இன்னைக்கு எல்லா கட்சியில என்ன நிலைமை அதை பாருங்க. எல்லா கட்சியோடையும் திமுகவை பொருத்தி பாருங்க. சர்வைவல்ங்கிறது எல்லா கட்சிக்கும் ஒன்று தானே. அப்போ அந்த அரசியலோட பார்க்கணும், சமகால அரசியலோட தான் நீங்கள் பொருத்தணும். நீங்கள் இந்த கேள்வியை சூர்யா கேட்டது நியாயமான கேள்வி, நான் வரவேற்கிறேன். வாரிசு அரசியல் சரியா? வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். வாரிசு அரசியல் கூடாது. கிரவுண்ட்ல இருந்தால் லீடர்ஸ் வரணும், மக்கள்கிட்ட இருந்தால் வரணும், மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும், எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படணும். சரியான கருத்து. ஆனால் நீங்க கேள்வியை திமுக நோக்கி மட்டும் தான் வைக்கிறீங்க. நீங்க வந்து எப்படி வந்து ஸ்டாலின் வந்தார், எப்படி உதயநிதி வந்தார் மட்டும் தான் கேட்குறீங்க. அதே எப்படி பிரேமலதா வந்தார், எப்படி வந்து அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்தார் நீங்க கேட்கல. எப்படி அன்புமணி வந்தார், அப்போ இப்போ தேர்தல் வரைக்கும் அவங்க குடும்பம், பிள்ளைங்க, மனைவி எல்லாரும் போய் நிற்கிறாங்களே, அது எப்படி நீங்க கேட்கல. ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்சியே போகுதா ஏன் நீங்க கேட்கல. நீங்க கேட்டீங்கன்னா நியாயம், கேளுங்க, எங்கேயும் கேட்கலாம். ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. அப்போ ஒரு கட்சியை மட்டும் குறி வைக்கிறீங்க. அது ஏன்? அப்போ வாரிசு என்பதிலும் கூட, குடும்பம் என்பதிலும் கூட திமுக மட்டும் தான் பழிய சுமக்குது. நீங்க புதிதாக வந்த சீமான் கூட உதயநிதி எப்படி வரலாம், வேற அந்த கட்சியில் ஆளே இல்லைன்னு கேட்கிறாரு. ஆனா அவரே அன்னைக்கு என்ன சொன்னாரு, விருதுநகர்ல அந்த தம்பி ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். அது எப்படி? அது எப்படி? ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? வாங்குற 4 சீட்ல வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு 4 சீட்டையும் கொடுக்கலாம்ல. விருதுநகர்ல கொண்டு வந்து அவரை நிறுத்துறீங்க. அன்புமணி மனைவி